அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பப்பாயாவில் அருமையான ஒரு ஜிகர்தண்டா, இயற்கை ஜிகர்தண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம காலை உணவாக மற்ற டிஃபன் ஐட்டம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இது சாப்பிட்றப்போ நமக்கு நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஃப்ரூட்ஸ் சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி முறையில் நாம் தயார் பண்ணி சாப்பிடலாம். இது பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் பற்றி பார்க்கலாம். முதல்ல பப்பாயா நம்ம தோல் சீவிட்டு நறுக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா பாதாம் பிசின், இது நாட்டு மருந்து கடைகளில் கூட கிடைக்கும், மளிகை கடையில் கிடைக்கும். இதை நம்ம ராத்திரியே ஊற வச்சுக்கணும், தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கணும். அது கூட நம்ம பயன்படுத்த போகிறது தேங்காய் பால். நம்ம மாட்டுப்பால் பயன்படுத்த மாட்டோம், இயற்கையான தேங்காய் பால் நாம் இது கூட சேர்த்துப்போம். நம்ம சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை எப்போதுமே சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பப்பாளி பழங்களை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு அது கூட தேவையான அளவு நாட்டு சர்க்கரை நம்ம சேர்த்து தேங்காய் பாலும் போட்டு நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நம்ம இயற்கை உணவுகளை கொஞ்சமாக பழக ஆரம்பிக்கலாம். ஏன்னா பொதுவாக காலையில் எல்லோரும் நார்மல் உணவு சாப்பிட்டு பழகிருப்போம். இப்போ திடீர்னு ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி இயற்கை உணவுகளுக்கு மாறுறது நமக்கு ஏற்றுக்க முடியாது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்மூத்திஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்மூத்திஸ் ஆனால் சாப்பிட்றப்போ நம்ம கொஞ்சமாக நம்ம சிப் பண்ணி சாப்பிடணும். நிறைய பேர் கடன்னு குடிச்சிருவாங்க லிக்விடாக இருக்கிறதுனால. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கூடாது. கொஞ்சமாக சிப் பண்ணி சாப்பிட்றப்ப தான் நமக்கு அதோடைய முழுமையான பலன்கிறது கிடைக்கும். பப்பாயா சூடுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி பாதாம் பிசின் சேர்த்து சாப்பிட்றப்போ அது நமக்கு நல்ல குளிர்ச்சியாக கண்டிப்பாக கொடுக்கும். நீங்களும் நாளையிலிருந்து காலை உணவுகளாக இயற்கை உணவுகளை இந்த மாதிரி ஸ்மூதிஸ் தயார் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மலச்சிக்கல் பிரச்சனைலாம் குறிப்பாக நல்லாவே இதில் தீரும். நல்ல ஜீரணம் நடக்கும்.